ஸ்நாக்ஸ் இன்னைக்கு உன்னுடைய ஸ்நாக்ஸ் சிம்பிளான பிரெட் ஸ்நாக்ஸ் தான். வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 பிரெட் எடுத்திருக்கேன். அதோடைய சைடு ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சதை அதில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி இதை பொரித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் இந்த மாதிரி கொதித்து வரும்போது அதில் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் கண்டன்ஸ் மில்க் சேர்க்கலை, ஏன்னா சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம்னு சொல்லிவிட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1/2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணி அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு பிளேட்டிங்கில் வச்சுட்டு இப்போ நம்ம ஆறின அந்த கண்டென்ஸ்ட் மில்கை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு மேலே நீங்கள் விருப்பப்படுற நட்ஸை எது வேணால் போட்டுக்கலாம். பாதாம் முந்திரி தான் இன்றைக்கி நான் போடுறேன். கொஞ்சம் நேரம் இது ஊறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் சில் பண்ணிங்கன்னா போதும். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. இதே மாதிரி சிம்பிளான ஸ்நாக்ஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.